இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட மையத்துல ஒரு ரொம்ப சோகமான ஒரு கொடூரமான கேள்வி இருக்கு. அது என்னன்னா, இந்த சாதி வெறி எப்போதான் ஒழியும்? முதல்ல இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இவர் பேரு கவின் செல்வகணேஷ். ஒரு பிரகாசமான எதிர்காலத்தோட இருந்த ஒரு இளைஞர். ஒரு பெரிய ஐடி கம்பெனியில நல்ல சம்பளம். டிசிஎஸ்ல கோல்டு மெடல் வாங்கினவர். நினைச்சு பாருங்க, வாழ்க்கை எவ்வளோ நல்லா போயிருந்திருக்கும்னு. ஆனா அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை ஒரே ஒருத்தன் பறிச்சிட்டான். அதுவும் யாருன்னு கேட்டா, அவர் காதலிச்ச பெண்ணோட சொந்த அண்ணனே. இந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான் நம்ம மனசுல பல கேள்விகளை எழுப்புது. அப்படி என்ன தப்பு செஞ்சார் கவின்? அவர் செய்த குற்றம் என்ன? இந்த ஒரு கேள்விக்கான பதிலுக்குள்ளதான் நம்ம சமூகத்தோட ரொம்ப கசப்பார பல உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. கவின் செஞ்ச ஒரே குற்றம் அவர் பிறந்த சாதி. இதுக்கு பேருதான் ஆணவ படுகொலை. குடும்ப கௌரவம், குடும்ப மானம்னு சொல்லி ஒரு உயிரை சர்வசாதாரணமா பறிக்கிறது. இதுதான் நடந்திருக்கு. சரி வாங்க, இந்த கேஸை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு கொலைக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இது நம்ம கிட்ட என்ன கேள்விகளை எழுப்புதுன்னு நாம ஒன்னொன்னா அலசி பார்க்கலாம். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு பாருங்க. பாதிக்கப்பட்டவர் கவின், ஒரு பட்டியல் சாதி சமூகத்தைச் சேர்ந்த டெக் ப்ரொஃபஷனல். கொலை செஞ்சவன் சுர்ஜித், ஒரு ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவன். ஆனா இதில் இருக்கிற அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? அந்த கொலையாளியோட அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ்ல அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்ஸ். கொலை செஞ்சுட்டு அவன் கொஞ்சம் கூட பயப்படாம ரொம்ப அமைதியா போய் சரணடைஞ்சிருக்கான். ஏன்னா இந்த சிஸ்டம் அவனை காப்பாத்துன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு போல். இது வெறும் ஒரு தனி நபரோட கோபத்துல நடந்த கொலையா? இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். அதுல முதல் கூட்டாளி நம்ம காவல்துறை. பாதுகாக்க வேண்டியவங்களே பிரச்சனையா மாறினா என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். புரோக்கன் பீப்புள்னு ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல எந்த சாதி அதிகமா இருக்கோ அந்த சாதிக்காரங்க தான் போலீஸ் ஃபோர்ஸ்லயும் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்கும்போது மத்த சமூகத்து மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? இதோட விளைவுகள் என்னன்னு பாருங்க. முதல்ல, போலீஸ்ல சாதி ஆதிக்கம் இருக்கு. அதனால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவுல பல மிரட்டல்கள், ஆத்திரம் ஊட்டுற பதிவுகள் வந்திருக்கு. ஆனா போலீஸ் அதை கண்டுக்கவே இல்ல. இது எல்லாமே என்ன காட்டுதுன்னா, பொதுமக்களுக்கு சேவை செய்யறத விட கண்ட்ரோல் பண்றதுல தான் இந்த சிஸ்டம் அதிக கவனம் செலுத்துதுங்கிறத காட்டுது. இன்னொரு விஷயம் இருக்கு, ஏசிஆர்னு சொல்லுவாங்க. அதாவது போலீஸ்காரங்களோட பர்ஃபார்மன்ஸை கணிக்கிற ஒரு ரிப்போர்ட். இதுல என்ன கொடுமைனா, அவங்களோட சாதியும் ஒரு காலத்துல மென்ஷன் பண்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? சாதி பாகுபாடுங்கிறது வெறும் மனசுல மட்டும் இல்ல, பேப்பர்லயே சிஸ்டம்லயே இருக்குன்னு அர்த்தம். இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு பாருங்க. சரி, போலீஸ் மட்டும்தான் காரணமா? இல்ல, இதுல இன்னொரு பெரிய கூட்டாளியும் இருக்காங்க. அதுதான் நம்ம அரசியல். சாதி வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நாம கொடுக்கிற விலை ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அரசியல் கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. முதல்ல ஒரு கொடூரம் நடக்கும், உடனே எல்லா கட்சிகளும் கண்டன அறிக்கை விடும். அப்புறம் மெதுவா அந்த சாதி ஓட்டு போயிடுமோன்னு பயந்து அமைதியாயிடுவாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா, இது ஒரு மனித உரிமை மீறல்னு பார்க்காம 2 சாதிக்கு நடுவில் நடந்த சண்டைன்னு கதையை மாத்திடுவாங்க. இது திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு விஷயம். இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கே சாதியை நம்பி இருக்கிற அரசியல்வாதிங்க எப்படி அந்த சாதியை ஒழிப்பாங்கன்னு நாம எதிர்பார்க்க முடியும்? இதுதான் அரசியல்ல இருக்கிற அடிப்படையான முரண்பாடு. அப்போ போலீஸ்லயும் பிரச்சனை, அரசியல்லையும் பிரச்சனை. சட்டங்கள் இருக்கு, ஆனா அது சரியா பயன்படுத்துறதில்ல. அப்போ உண்மையான குற்றவாளி யாரு? இந்த பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்கு? நிறைய பேர் சொல்ற ஒரு பதில் என்னன்னா, படிச்சா எல்லாம் சரியாயிடும், கல்வி வந்தா சாதி ஒழிஞ்சிடும் நம்புறோம். ஆனா நிஜமாவே கல்வியால மட்டும் சாதியை ஒழிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு நம்ம கிட்ட ஒரு வலிமையான பதில் இருக்கு. அதுதான் கவினோட வாழ்க்கை. அவர் நல்லா படிச்சவர், ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சவர், டிசிஎஸ்ல கோல்டு மெடல் வாங்கினவர், நல்ல சம்பளம், வசதியான குடும்பம். இவ்ளோ இருந்தும் அவர் சாதி வெறிக்கு பலியாயிருக்கார். அப்போ என்ன புரியுது? மனசுக்குள்ள ஆழமா வேரூனி போன இந்த வெறிய வெறும் படிப்பாலேயோ பணத்தாலேயோ மட்டும் அழிச்சிட முடியாது. அப்படியானா சாதி ஒழியவே இல்லையா? இல்ல, அது ஒழியல. ஆனா அதோட உருவம் மாறியிருக்கு. முன்னாடி வெளிப்படையா இருந்துச்சு, இப்போ அது மாடர்ன் ஆயிடுச்சு. அரசியல், படிப்பு, மீடியா, நம்மளோட சோஷியல் லைஃப்னு எல்லா இடத்துலயும் அது வேற ஒரு ரூபத்துல தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ உண்மையான குற்றவாளி யாரு? சட்டம் இல்ல, அரசியல்வாதிங்க இல்ல. உண்மையான குற்றவாளி ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் இதயத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த தப்பெண்ணம் தான், அந்த பிரெஜுடிஸ் தான். இந்த ஆய்வுக் கட்டுரையை எழுதின ரியாஸ் மொஹிதீன் இதுக்கு ஒரு தீர்வை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, மனசு மாறினா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்.
கடவுளுக்கு பயந்து நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் மரணத்துக்கு பிறகு பதில் சொல்லணுங்கிற ஒரு பொறுப்புணர்வு வந்தாதான் இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு அவர் நம்புறாரு. அவர் சொல்றது மனமாற்றம் வரணும்னு சரிதான். ஆனா அந்த மனங்கள் எப்போ மாறும், இந்த இதயங்கள் எப்போ உண்மையா மாறும்? கடைசியில நம்ம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு திரும்ப வர்றோம். இந்த சாதி வெறி எப்பதான் ஒழியும்?